தன்னுடைய சுய விருப்பத்தின்படி. புரியுதா? நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் வாழ்வோம். ரெண்டு விருப்பம் இருக்கு சித்தத்துல, ரெண்டு சித்தம் இருக்கு. ஒண்ணு தேவ சித்தம், இன்னொன்று சுய சித்தம். விருப்பமும் சித்தமும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விருப்பமும் சித்தமும் ஒண்ணுதான். அது வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நம்முடைய விருப்பம் சுய விருப்பம் நமக்குள்ள கிரியை செய்தா, இல்ல தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள கிரியை செய்தால், அப்ப எந்த விருப்பம் நமக்குள்ள கிரியை செய்தால் ஆண்டவரை பார்க்க முடியும் என்றால் தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் இயேசுவை அவர் இருக்கிற வண்ணமாக பார்க்க முடியும். நம்முடைய சுய விருப்பத்தை வச்சு நம்ம நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சுய விருப்பத்துக்கு நம்ம அடுத்த அதுதான் சொல்லுது. 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவோ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவோ நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்து விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி மற்றவர்களைப் போல அவர்கள் மனசும் மாமிசும் விரும்பினது போல நாமும் மனசும் மாமிசும் விரும்பினபடிதான் வாழ்ந்து வந்தோம். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய மனசு விரும்புறதா செய்யணும், மூட்டை கட்டி. ஞானசானம் எடுக்கிறது தெரியுமா? ஞானசானம் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எடுக்காதவங்க இருக்கீங்க, எடுத்தவங்க இருக்கீங்க. எதுக்காக ஞானசானம் எடுத்தாங்க தெரியுமா? எதுக்காக எடுக்கிறதே தெரியாம ஞானசானம் எடுக்கிறாங்க. நம்முடைய மனசும் மாமிசும் விரும்புகிறத சாதடிக்கிறத ஞானசானம். ஆனா அதுல இருந்து எடுத்து வந்த பிறகும் அப்படியே வாழ்வாங்க. என்னது இது? ஞானசானம் கிடையாது. மனசு மாமிசம் விரும்புகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை அடக்கம் பண்ணதான் ஞானசானம். ஆனா அடக்கம் பண்ண பிறகும் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் அதே மனசு மாமிசம் விரும்புகிறபடிதான் மனசிலும் வாழ்வோம். அப்ப எதுக்கு ரசிக்கப்பட்டு, எதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு? அப்போ நம்முடைய விருப்பம் சரியா இருக்கணும். நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமா இருக்கணும். தேவனுடைய விருப்பமா இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் என்ன செய்வோம்? பார்ப்போம். நம்முடைய விருப்பம் சரியில்லைன்னா பார்க்க முடியாது. நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. உங்க விருப்பம் எப்படி இருக்கு? பைபிள் படிக்கணும் தோணுதா? இல்ல ஜெபம் பண்ண தோணுதா? வேலைக்கு போனா வேலையில உண்மையா இருக்கு தோணுதா? வேதத்துக்கு கீழ்ப்படின்னு விருப்பம் இருக்கா? அதனால தேவன் சொன்னமா இருக்க தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள மிக அவசியம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. எகிப்தை விட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்த ஜனங்களுக்கு வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்துகிறார். என்ன நடத்துகிறார்? அப்ப அவங்க சாப்பிடணும். டெய்லி லட்சக்கணக்கான ஜனங்க டெய்லி சோத்தை பொங்கி கொடுக்க முடியுமா? ஒருத்தன் நினைச்சவன் நான் பாத்திரமே வணங்க மாட்டேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் பாத்திரம் வணங்க முடியாதுப்பா, என்னால சோறு சொல்ல முடியாது. சண்டை வருமா வராங்க. ஒரு நாள் ஆக்குவாங்க, 2 நாள் ஆக்குவாங்க, 3 நிமிஷம் என்னால ஆக்க முடியாது. இவங்களுக்கு வடிச்சு பட்டு எனக்கு தலையெடுத்தா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்னமா சொல்லாத மாதிரி நீங்க இருக்கீங்க.